Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.5ல 8th sum. If the area of the triangle formed by vertices z, iz, z plus iz is 50 square units, find mod z. ஸோ mod z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த வேர்டிசஸை யூஸ் பண்ணி அதோட சைடோட லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் பேஸும் ஹைட்டும் வச்சு ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட் இது ரெண்டுக்கு. ஸோ இசட் மைனஸ் ஐசெட். இசட்ங்கிறது என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இது மைனஸ் ஐஎக்ஸ், ஐ இன்ட்டு ஐ வந்து -1. ஸோ இது வந்து மைனஸ் ஒய்யில் ப்ளஸ் ஒய் அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ இதை வந்து தனித்தனியாக நம்ம பிரிச்சிட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ நான் அதுக்கு மாடுலஸ் எடுத்தேன்னா இது வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy வரும். ஸோ இந்த மைனஸ் 2xyயும் ப்ளஸ் 2xyயும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு மிச்சமாக 2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது மட்டும்தான் இருக்கும். இங்கே ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நான் பிரித்து எழுதிக்கிறேன். இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ங்கிறது நத்திங் பட் mod z. ஏன்னா mod zோட வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான். அடுத்து மீதி ரெண்டுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஐசெட்டுக்கும் இதுக்கும் மைனஸ் ஜெட் மைனஸ் ஐசெட். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த ஐசெட்டும் இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு mod ஆஃப் மைனஸ் ஜெட் தான் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் mod z. அடுத்து இதுக்கும் இதுக்கும் அப்போ என்ன வரும்? இசட் ப்ளஸ் ஐசெட் மைனஸ் ஐசெட் வரும். ஸோ மைனஸ் இசட் வரும். மைனஸ் இசட், அதாவது இதுக்கும் இதுக்கும் எடுக்கிறோம். அப்போ மைனஸ் ஜெட்டும் ப்ளஸ் இசட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் ஐசெட் மட்டும்தான் இருக்கும். இதோட வேல்யூவும் இசட் தான். ஸோ நம்மளுக்கு 3 வேல்யூஸும் கிடச்சிருச்சு. நம்ம இதை வந்து பேஸாகவும் இதை வந்து ஹைட்டாகவும் எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. பட் இதோட வேல்யூ என்ன? ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது mod z இன்ட்டு mod z தட் இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ mod z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. mod zோட வேல்யூ 10.